இன்னைக்கு காலையிலேயே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிர்பார்க்காத ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சி, ஒரு ரொம்ப பெரிய இடியை அவர் தலையில இறக்குறாரு. ஸோ இதன் காரணமாக உதயநிதி ஸ்டாலின் அதே போல அவருடைய அப்பாவான ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் இடையே கடுமையான சண்டை அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளே நேற்று ஸ்டாலின் உதயநிதி அப்பா மகன்கள் இரண்டு பேருக்கும் இடையே நேற்று சண்டை நடந்திருக்கு. முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர் செஞ்ச சம்பவத்தால் அப்பா மகன்கள் இரண்டு பேருக்கும் இடையே நேற்று சண்டை நடந்திருக்கு. ஸோ அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய எம்எல்ஏ பதவி, எதிர்க்கட்சி தலைவர் பதவி, ரெண்டு பதவியுமே அவர் இழக்கிறாரு. இனி சட்டசபை பேரவை அதுக்கு உள்ளேயே உதயநிதி ஸ்டாலின் அவர் வர முடியாத ஒரு நிலைமைக்கு தான் இப்போ நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கக்கூடிய சரியான இந்த அடியை இன்னைக்கு காலையிலேயே நம்ம விஜய் அவர்கள் உதயநிதிக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி என்ன அப்பா மகன்கள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. நம்ம முதல்வர் விஜய் அவர் கொடுத்த அந்த ஷாக் தான் என்ன, ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவரால் இனி எம்எல்ஏவாகவும் இருக்க முடியாது, எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்க முடியாது, சட்டப்பேரவைக்கு உள்ளேயுமே கூட அவர் வர முடியாத அந்த சம்பவம் சூழ்நிலை என்ன உருவாகியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு அப்பா மகன்கள் உதயநிதி அதே போல் ஸ்டாலின் இரண்டு பேருக்கும் இடையே நேற்று உதயநிதி அவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க வீட்டில் அப்பா மகன்கள் ரெண்டு பேருக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. ஸோ என்ன சண்டை, ஏன் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று சட்டப்பேரவை நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப சபாநாயகர் அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு உதயநிதி அவர்கிட்ட, நீங்கள் உட்காருங்க, முதல்வர் விஜய் அவர் பேசட்டும், அவர் பேசி முடிக்கட்டும், நீங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் முதல்வர் விஜய் அவர் பதில் சொல்லுவார், நீங்கள் எல்லாருமே அமைதியாக உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர் உட்காரவும் இல்லை, அவருடைய ஆட்கள் எம்எல்ஏக்கள் யாரையுமே அங்கே உட்கார வைக்கவும் இல்லை. அதுக்கு நேர்மாறாக எல்லாரும் கத்துறாங்க, கூச்சலிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி ஆட்கள் யாரையுமே அமைதிப்படுத்தாமல் சேர்ந்து அவங்க கூட எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு கத்துறாரு. பதிலுக்கு விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வெளிநடப்பு செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாருமே வெளியே போகிறாங்க. ஸோ இவங்க போனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்வர் விஜய். அதுக்கப்புறமா தான் அந்த குட்டி ஸ்டோரியே சொன்னார், எங்கே உங்கள் அப்பா காணும் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி கதற விட்டார். ஒவ்வொரு திமுகவினர்கள் எல்லாரையுமே கதற விட்டார். இதை பார்த்து தான் ஸ்டாலின் அவர் செம்மையாக கடுப்பாயிட்டார். டிவியில் பார்த்துருக்காரு, லைவில் பார்த்துருக்காரு ஸ்டாலின். நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள், எங்கே உங்கள் அப்பாவை காணும், குளத்தூரில் 5 நிமிஷத்துக்கு பேசுனதுக்கே உங்கள் அப்பா காணாமல் போயிட்டாரு அப்படின்னு கமெண்ட் அடித்த நம்ம முதல்வர் விஜய், இது ஸ்டாலினுக்கு ரொம்ப பெரிய அவமானம், ரொம்ப பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்னை சட்டப்பேரவைக்கு வர விடாமல் தடுத்தது மட்டும் இல்லாமல் தோற்கடிச்சு தடுத்துட்டாங்க, என்னை சட்டப்பேரவைக்கு உள்ளவே வச்சு இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை விஜய் கொடுத்துட்டாரே அப்படிங்கிற அவமானம் ஒரு பக்கம் இருந்தாலும், இது எல்லாத்துக்கும் காரணம் உதயநிதி அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா சபாநாயகர் சொல்கிறாரு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உதயநிதி அவர் மட்டும் அந்த இடத்துல சபாநாயகர் அவர் பேச்சை கேட்டு உட்காந்துக்கிட்டு முதல்வர் விஜய் அவர் பேசினதுக்கு அப்புறமா உதயநிதி அவர் பேசியிருந்தாருன்னா நிச்சயமாக முதல்வர் விஜய், எங்கே உங்கள் அப்பாவை காணும், நீங்களும் காணும், உங்கள் அப்பாவும் காணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கமெண்ட்டை கண்டிப்பாக முதல்வர் விஜய் கொடுத்துருக்க மாட்டார். அவங்க எல்லாருமே வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து தான் முதல்வர் விஜய் எப்படிப்பட்ட ஒரு கமெண்ட்டை கொடுத்தாரு. எதுக்காக நீ சபாநாயகர் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்து விஜய் பேசி முடிச்சதுக்கப்புறமா நீ பேசியிருக்கலாமே, ஏன் அதை செய்யலை, நீ ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தகுதி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அப்பா மகன்கள் இரண்டு பேருக்கும் இடையே நேற்று வீட்டுக்கு உதயநிதி அவர் போனதுக்கப்புறமா இந்த சண்டை அங்கே நடந்திருக்கு. ஸோ இதனால் உதயநிதி அவர் சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவராக செயல்படலை அப்படிங்கிற அதிருப்தியில் தான் இப்போ உதயநிதி அவருடைய அப்பாவான ஸ்டாலின் அவர் இருக்கார். அதே போல் உதயநிதி அவருமே இந்த 4 நாட்கள் தான் எதிர்க்கட்சி தலைவராக அவர் அங்கே சட்டப்பேரவைக்கு உள்ளே போயிருக்காரு. ஸோ உதயநிதி அவருடைய செயல்பாடு திமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாருக்குமே அதிருப்தியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அடுத்த முறை சட்டப்பேரவை கூட்டம் நடக்கிறப்ப எதிர்க்கட்சி தலைவராக அவர் செயல்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவரை அந்த பதவியில் இருந்து நீக்கிட்டு வேறு யாராவது மூத்த தலைவர்கள் அவங்க கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் பதவியை தரலாமா, ஏன்னா இந்த முறை உள்ளே போயிட்டு வந்ததுக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அசிங்கத்தை உதயநிதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. தொடர்ந்து இதே மாதிரி போனார்னா தொடர்ந்து எனக்கு இந்த மாதிரியான அவமானம் அசிங்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு உதயநிதி அவரை எதிர்க்கட்சி தலைவரில் இருந்து நீக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. தற்போது திமுக தலைமை அப்படிங்கிற தகவல் வெளியாகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படி எதிர்க்கட்சி தலைவர் பதவி அதை மட்டும்தான் உதயநிதி அவர் இழக்க போகிறாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அவர் இப்போது தன்னுடைய எம்எல்ஏ பதவியை கூட இழக்கக்கூடிய நிலைமையில தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்.
ஏன்னா உதயநிதி அவர் ஜெயிச்ச அந்த ஷேபாக் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே உதயநிதி அவர்கள் லீடிங்கில் கிடையாது. மத்தியானத்துக்கு மேலே வரைக்கும் 2 மணி வரைக்கும் உதயநிதி அவர் லீடிங்கில் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் அவர் தான் லீடிங்கில் இருந்தார். ஆனால் திடீர்னு கடைசி நேரத்தில் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லீடிங்கில் வந்தார். கடைசியாக ஒரு 10,000 வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றியும் பெற்றிருந்தார், நம்ம பார்த்துருந்தோம். இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முதல்வர் விஜய் அவரை தாக்கியும் அவரை அட்டாக் பண்ணுற மாதிரியான செயல்கள் தொடர்ந்து அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதனால் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு இப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அந்த சேப்பாக் தொகுதியில் எண்ணப்பட்டிருந்த அந்த வாக்கு மறு எண்ணிக்கை எண்ணப்படணும் அப்படிங்கிற ஒரு மனு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த வெற்றியில் எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, மறு வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது உண்மையான வெற்றியா இல்லை ஏதேனும் சூழ்ச்சி நடந்து வெற்றி பெற்ற ஒரு வெற்றியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உண்மையாகவே உதயநிதி அவர் ஜெயிச்சிருந்தா பரவாயில்ல, ஒருவேளை கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு தில்லு முள்ளு செய்து வெற்றி அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக மறு வாக்கு எண்ணிக்கையில் கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவருமே மாட்டுவார். ஏன்னா அப்பாவே தோத்துட்டாரு, பையன் எப்படிடா ஜெயிச்சாங்க அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. மறு வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அவர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கார், அதை தொடர முடியாது. அவருடைய எம்எல்ஏ பதவியும் கண்டிப்பாக அவர் இழக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படலாம். அது மட்டும் கிடையாது, நேற்று சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அவர் சொல்கிறப்ப ஒருத்தரையும் விடமாட்டேன், ஒருத்தரையும் சும்மா விடமாட்டேன், எல்லாருமே நடுநடுங்கி போயிருக்காங்க, எல்லாருமே கம்பி என்ன தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீச் முதல்வர் விஜய் அவர் பேசியிருந்தார்ல. ஸோ அதற்கான நடவடிக்கை வேலையில் இன்றைக்கே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ திமுகவினர்கள் எல்லாருக்குமே அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி திமுக அவங்க ஆட்சியில் இருந்தப்ப தமிழக அரசு சார்பாக ஏதாச்சும் ஒரு வழக்கு திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போச்சு அப்படின்னா அந்த வழக்கை அப்படியே நிலுவையில் வச்சிருக்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷனை தமிழக அரசு சார்பாகவே அவங்க பக்கத்து மாநிலம் அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையுமே நிறையா இடத்துல திமுகவினர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்கு அந்த வழக்கை நிலுவையில் நிறுத்தி வைக்கும்படி தமிழக அரசு சார்பாக நிறைய பெட்டிஷன்கள் போடப்பட்டிருக்கு தமிழ்நாடு முழுக்க. அந்த பெட்டிஷன்கள் எல்லாமே இப்போ முதல்வர் விஜய் அவர் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதால இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கப்ப போடப்பட்டிருந்த அந்த பெட்டிஷன்கள் எல்லாமே ஒன்றாக இப்போ வாபஸ் பெறப்பட்டுக்கிட்டு வருது. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற அந்த பெட்டிஷன்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600க்கும் மேலே தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அத்தனை பேர் திமுகவை சேர்ந்தவங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எதிராக வந்திருக்க அந்த வழக்கு எல்லாத்தையுமே தமிழக அரசு பெட்டிஷன் போட்டு அது எல்லாத்தையுமே நிலுவையில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அந்த பெட்டிஷன்கள் எல்லாமே முதல்வர் விஜய் அவர் வாபஸ் வாங்க வச்சுட்டாரு. இதனால் ஏற்கனவே நிலுவையில் இருக்க திமுகவை சேர்ந்த சின்ன சாதாரண கவுன்சிலராக இருக்கட்டும் இல்லை பெரிய அமைச்சராக இருக்கட்டும் எல்லார் மேலேயுமே நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன்கள் எல்லாத்தையுமே இப்போ இருக்கிற முதல்வர் விஜய் அவருடைய அரசு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ அந்த வழக்கு எல்லாமே இத்தனை நாட்களாக வழக்கு நடக்காமல் நிலுவையில் இருந்த வழக்குகள் எல்லாமே அடுத்தடுத்துன்னு இப்போ தூசி தட்டப்பட்டு வழக்குகள் எல்லாமே விசாரணையில் துவங்க இருக்குது. அதற்கான வேலை இன்னையில இருந்தே பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு முதல்வர் விஜய். ஸோ இதனால் திமுக தானே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு சாதாரண சின்ன தப்பு பண்ணவங்க அவங்க மேலே வழக்கு தொடர்ந்த அந்த நபர்கள் கூட இப்போ ரொம்ப பெரிய பயத்தில் இருக்காங்க. எல்லாருமே வசமாக சிக்க போகிறாங்க. இந்த 5 ஆண்டு ஆட்சியை முதல்வர் விஜய் அவர் செஞ்சு முடிக்கிறப்ப நிச்சயமாக பாதி திமுகவினர்கள் எல்லாருமே சிறையில் தான் இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிச்சயமாக அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ அதனுடைய முதல் விளைப்பாடு தான் இப்போ ஸ்டாலின் அதே போல் உதயநிதி அப்பா மகன்கள் 2 பேருமே சண்டை போட்டிருக்காங்க. நேற்று முக்கியமாக ஸ்டாலின் திட்டிருக்காரு உதயநிதி அவரை, என் சட்டப்பேரவையில் கம்முன்னு நீ இருந்திருந்தா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்குமா அப்படின்னு. உதயநிதி அதே போல் ஸ்டாலின் 2 பேருக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழக்க போகிறது மட்டும் இல்லாமல் மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தால் நிச்சயமாக உதயநிதி அவர் எம்எல்ஏவாக கூட இருக்க முடியாது, திரும்பவும் சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் அவர் வர முடியாது. அப்படிப்பட்ட சம்பவத்தை முதல்வர் விஜய் அவர்கள் இன்றைக்கி காலையிலே ஒரு ஷாக் நியூஸாக திமுகவினர்கள் எல்லார் தலையிலுமே இதை இடியாக இறக்கியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.